வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை உலகம். எங்க பதிவுகளை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் என்னுடைய பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், டேஞ்சர் பகுதி 8. இந்த கதையோட முன்னாடி பாகங்களை கேட்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, அதுல கேட்கலாம். கதை. ஆட்டோக்காரன் திருவென விழித்ததோடு சுற்றி சுற்றி பார்த்தான். விபரீதமாக ஏதாவது நடந்து அதில் தனக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்கிற அச்சம் அவனிடம் அதிகமாகிக் கொண்டே போனது. செய்தித்தாள்களில் படித்த என்கவுண்டர் விஷயங்கள் ஞாபகம் வர தொடங்கின. இதில் ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், போலீஸின் எந்த ஒரு என்கவுண்டரையும் ஆட்டோக்காரனான அவனும் சரி, பொது ஜனமும் சரி நல்ல விதமாக எடுத்துக்கொண்டதே இல்லை. அடுத்து பெரும்பாலும் சுட்டுக் கொல்லப்படுபவர்களும் ரவுடிகளாகவும் சமூக விரோதிகளாகவுமே இருப்பதால் அவர்களுக்காக வருத்தப்பட தேவையில்லாமல் போய்விடுவதும் ஒரு காரணம். பரணியோ ஆட்டோக்காரனுக்கு நேர் எதிர் திசையில் சிந்தித்துக் கொண்டிருந்தான். 3 மணி நேரத்தை கடந்துவிட்டது. அவன் மனதில் இப்போது சிவப்பிரகாசம் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருந்தார். அவர் மேலான மரியாதை அவனுக்கு அதிகரித்திருந்தது. உட்கார்ந்த இடத்தில் எப்படி அவரால் இந்த சூழ்நிலையை சொல்ல முடிந்தது என்பதுதான் இப்போது அவனுக்குள் பிரதானமான கேள்வியே. இதை மாயம் என்பதா, மந்திரம் என்பதா? இதே விஷயத்தை யாராவது சொல்லும்போது அவர் மிகையாகவோ பொய்யாகவோ சொல்லதாகத்தான் நினைப்போம். ஆனால் இங்கே அவ்வளவு நிதர்சனமான அனுபவம். சிவப்பிரகாசத்தை விடக்கூடாது. அவரிடம் அதிசய சக்திகள் நிறைவே இருக்கின்றன என்று அவனுக்கும் உறுதியாக தோன்றிய போது துப்பாக்கி வெடிக்கும் சத்தம் கேட்டது. சத்தமும் சவுக்கு காட்டுக்குள் அந்த தேவாலயம் இருக்கும் பக்கமாகத்தான் கேட்டது. ஆட்டோக்காரன் அடுத்த நொடி அலறத் தொடங்கினான். சார், அந்த ரவுடி பசங்க நம்மள பார்த்துட்டு தான் சுடுறாங்க, வாங்க சார் ஓடிடலாம் என்று ஆட்டோவை நோக்கி ஓடத் தொடங்கினான். தொடர்ந்து சத்தம் கேட்க ஆரம்பித்தது. ஏதோ பெரிய விபரீதம் நடக்க ஆரம்பித்து விட்டதை பரணியும் புரிந்து கொண்ட நொடி ஆட்டோக்காரன் ஆட்டோவை கிளப்பிக் கொண்டு பறக்க தொடங்கிவிட்டான். பரணிக்கும் பயம் கவ்வ ஆரம்பித்தது. சவுக்கு காட்டுக்குள் சிலர் ஓடி வருவதும் வருகிறவர்கள் அப்படியே ஆங்காங்கே முதுகின் குண்டு பாய்ந்து கீழே விழுவதும் தெரிந்தது. யாரை யார் சுடுகிறார்கள் என்றே தெரியவில்லை. ஓடிவிடலாமா என்றும் தோன்றியது. அதே வேளையில் ராஜதுரை ஆள் படையோடு வந்து கொண்டிருப்பதாக சொன்னதும் மனது அலைமோதியது. குழப்பமும் தவிப்புமாக பரணி நின்ற போது அவன் கைபேசியிடம் கூவல். படபடப்பு குறையாமல் எடுத்தான். திரையில் ராஜதுரை பெயர். அவர்தான் பேசுகிறார். காதை கொடுத்தான். பரணி, பயப்படாதே, இங்க எல்லோரும் மாட்டிக்கிட்டாங்க. சிலரை போட்டும் தள்ளிட்டோம், குருவையும் பாதுகாப்பா மீட்டுட்டோம் என்றார் ராஜதுரை. சார், என்ன சொல்றீங்க? உன்னை பார்த்துக்கிட்டே தான் பேசுறேன். இன்னைக்கு நிக்கிறது தெரியுது. நான் உனக்கே தெரியாம எதிர் திசையில வந்து சர்ச்சை ரவுண்ட் அப் பண்ணிட்டேன். சாரி, நான் உனக்கே தெரியாம எதிர் திசையில வந்து சர்ச்சை ரவுண்ட் அப் பண்ணிட்டேன். ஓ, இப்ப சுட்டது நீங்க தானா? நானே தான். அந்த தயாளனையும் பிடிச்சாச்சு. ஆமா, இவங்க இங்கதான் இருக்காங்கன்னு எப்படி நீ கண்டுபிடிச்ச? அவர் கேட்க பரணி மெதுவாக சர்ச்சை நோக்கி நடக்க தொடங்கினான். சிவப்பிரகாசம் தான் சொன்னார் என்றால் நம்புவாரா? சிவப்பிரகாசமோ தன்னை பற்றி வெளியே தெரியக்கூடாது என்று பூட்டு போட்டிருக்கிறார். இவரிடம் எதை சொல்ல இவரோ விடவில்லை. பரணி, 2வது தடவையா ஒரு பெரிய காரியத்தை சாதிச்சிருக்க. உண்மையிலேயே நீ என் டிபார்ட்மெண்ட்ல இருக்க வேண்டிய ஆள். தேங்க்யூ சார். எப்படி இந்த இடத்த கண்டுபிடிச்ச? சார், அது பரணி தயங்கினான். கால்கள் சுடப்பட்டு கிடப்பவர்களை கடந்தபடியே நடந்தான். தயால நாட்கள் யாராவது உன்னை மிரட்டும் போது தங்களை அறியாமல் ஏதாவது க்ளூ கொடுத்து அதை வச்சு பிடிச்சியா? அவரே ஒரு பாயிண்டை கொடுக்கவும் அதே ஆமோதித்தான். சர்ச்சை நெருங்கவும் குரு ஓடி வந்து கட்டிக்கொண்டான். கட்டிக்கொண்ட நிலையில் காதோரமாக, சிவப்பிரகாசம் ஐயா கொடுத்த க்ளூவால தானே என்று மெல்லிய குரலில் கேட்டான். அதற்கு மௌனத்தையே இவன் பதிலாக வைக்க ராஜதுரையும் அருகில் வந்து கை குலுக்கி நிறையவே பரவசப்பட்டார். தயாளனை விலங்கு போட்டு பூட்டியிருந்தார்கள். குரூரமாக அவன் விலங்கு கைகளோடு பரணியை பார்க்க பரணியும் முதல் முறையாக அவனை நேரில் பார்த்தான். அந்த பார்வை, உன்னை என்ன பண்றேன் பாரு என்பது போல சுட்டெரித்தது. அப்படியே தரவென்று இழுத்து போய் அவனையும் மற்ற ஆட்களையும் ஜீப்பில் ஏற்றிடத் தொடங்கினர். குண்டடிப்பட்டு இறந்து கிடந்தவர்கள் அருகில் போலீஸ்காரர்கள் போய் நின்று கொண்டார்கள். அங்கே அவர்களுக்கான நடைமுறைகள் காத்திருந்தன. பரணி, என் வாழ்க்கையில இது பெரிய சாதனை. எனக்கு துணை கமிஷனர் பதவி உறுதி. அதே நேரம் நீ விரும்பினா என் டிபார்ட்மெண்ட்ல உனக்கு வேலை போட்டு தர ஏற்பாடு பண்றேன் என்று ராஜதுரை ரொம்பவே நெகிழ்ந்து போனார். தேங்க்யூ சார். எப்படியோ குருவுக்கு ஒரு ஆபத்தும் ஏற்படாம அவனை காப்பாத்திட்டோம். எங்க வீட்டுக்கும் சரி, குரு அம்மாவுக்கும் சரி எதுவுமே தெரியாது. உண்மைதான். இது தெரிஞ்சா ரொம்ப பதற்றமா ஆயிடுவாங்க. அதனால பரவாயில்ல, நீங்க போய் நடந்ததை சொல்லுங்க. அப்புறமா பத்திரிகைக்காரங்க, டிவிக்காரங்க வந்துட்டு இருக்காங்க. நீங்க அவசியம் இருக்கணும் என்றார். அவர் அப்படி சொல்லவும் பகீர் என்றது. சார், இதுல நாங்க எந்த விதத்திலையும் அடிபட விரும்பல. நீங்களே பாத்துக்கோங்க. எங்க மேல கேமரா வெளிச்சம் விழ வேண்டாம் சார்.
அப்படியெல்லாம் பண்ண முடியாது பரணி. இது பெரிய சாதனை. போலீஸ் துறை வரையில ஒரு பவர்ஃபுல் ஆபரேஷன். இன்னைக்கு எங்களுக்கு தலைவலியே இந்த மாதிரி தீவிரவாதிகள் ரவுடிகள் தான். இந்த செய்தி பரவும் போது மக்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை வரும். பரணி குரு இருவரையும் ராஜதுரை ஒரே அமுக்காக அமுக்கிவிட்டார். மதியம் டிவி பார்த்தபடி இருந்தால் பரணியின் அக்கா சாந்தா. ஆமா, சகுந்தலா கண்ணயர்ந்து விட்டாள். அப்போது தயாளன் கும்பல் பிடிப்பட்ட தகவல் வரியாக ஓடத் தொடங்கியது. தப்பி ஓட முயன்ற 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். தயாளனையும் அவன் கூட்டாளிகளையும் போலீசார் சுற்றி வளைத்தனர். இதற்கு பரணி என்கிற இளைஞரின் தைரியமும் புத்திசாலித்தனமுமே காரணம் என்கிறார் போலீஸ் அதிகாரி ராஜதுரை. என்று ஓடிய செய்தி சாந்தாவை படபடக்க வைத்தது. தாயை எழுப்பி திரையை காட்டினாள். செய்தி சேனலுக்கு வேகமாக மாறினாள். அதில் பரணி குரு இருவரும் பத்திரிகை நிருபர்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருந்தனர். அதற்குள் பக்கத்து பிளாட் எதிர்பார்ட்டில் எல்லாம் செய்தி பரவிவிட்டது. விஷயம் மேலே சிவப்பிரகாசம் காதுக்கும் சென்றது. கல்யாணி அவர் எதிரில் டிவியை போட்டாள். அவர்கள் தெரிந்தனர். சிவப்பிரகாசம் பற்றி எங்கும் மூச்சே விடவில்லை. அவருக்கு முகத்தில் புதிய தெம்பு ஊடுருவியது. சாதிச்சிட்டான் பரணி, இவன் கெட்டிக்காரன். இவனாலதான் நான் நினைக்கிற அவ்வளவையும் சாதிச்சு காட்ட முடியும் என்றார் பெருமிதமாக. கல்யாணி பதிலுக்கு கலக்கத்தோடு பார்த்தாள். என்ன பாக்குற? விதி வலியது. அதை மாத்த யாராலையும் முடியாது. அதே நேரம் என் விதியை மாத்த எனக்கு தேவையான சக்தி கிடைச்சாச்சு. நான் இந்த மதுரைக்கு குறிப்பா இந்த வீட்டுக்கு வந்தது வீண் போகல. அந்த சக்தியான பாலா எனக்கு சரியான வழியை காமிச்சிட்டா என்று பூரித்து போனார். மாலை வேலை. பரணியும் குருவும் ராஜதுரையுடன் ஜீப்பில் வந்து இறங்கினர். செய்தி கேள்விப்பட்டு பெர்மிஷன் போட்டுவிட்டு வந்திருந்த குருவின் தாயான ராஜேஸ்வரி ஓடி வந்து மகன் கையை பிடித்து கொண்டு, என்னடா இது, 8 மணி நேரத்துல என்னென்னவோ நடந்துச்சு, தப்பித்தவறி உனக்கு ஏதாவது ஆகியிருந்தா என்று கேட்டு கண் கலங்கினாள். எவ்வளவோ மனோதைரியம் உள்ளவர்களையும் பிள்ளை பாசம் கண் கலங்க வைத்துவிடும் அதிசயத்தை பரணியும் பார்த்தான். பிளாட் வாசிகள் ஆளுக்கு ஆள் வந்து கை கொடுக்க தொடங்கினர். சகுந்தலாவுக்கும் சாந்தாவுக்கும் பெருமையாக இருந்தது. சாந்தா திருஷ்டி கழித்தாள். சரண்யா வாசலுக்கு வந்து வைத்த கண் வாங்காமல் நடப்பதை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் கண்களில் காதல் பொங்கி வழிவதை பரணியும் உணர்ந்தான். அவனுக்கே நடப்பதெல்லாம் கொஞ்சம் கனவு போலவும் கொஞ்சம் நனவு போலும் தான் இருந்தது. 2 நாளிலேயே எவ்வளவு பெரிய மாற்றம்! ஒரு மனிதன் சில மணி நேரங்களில் நாடு முழுக்க தெரிந்தவனாக ஆகிவிட முடியுமா என்ன? ஆகிவிட்டேனே. காவல்துறையே வேலை தருகிறேன் என்கிறதே. மென்மையாக தனக்குள் அசைவோட்டபடியே இருந்த பரணியை பற்றி ராஜதுரை எல்லோரிடமும் வானலாக புகழ்ந்து கொண்டிருந்தார். சரண்யாவுக்கு அவனை கட்டி அணைத்து முத்தமிட வேண்டும் போல தோன்றி அந்த உணர்வை கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டாள். மொத்தத்தில் ஒரு மாறுபட்ட பரபரப்பான சந்தோஷமான சூழல். அப்போது அவன் மனதுக்குள், பரணி, இந்த சந்தோஷத்துல மயங்கி உன்னை தொலைச்சிடாத. இதை விட பெரிய காரியங்கள் உனக்கு காத்திருக்கு. அதுக்காக உன்னை எதிர்பார்த்து நானும் காத்திருக்கேன் என்னும் சிவப்பிரகாசத்தின் குரலும் ஒலித்தது. அவர் தீவிரமாக தன்னை நினைத்து தியானிப்பதை நினைத்து புரிந்து கொண்டான். சார், கசகசன் இருக்கு, குளிச்சிட்டு வந்துடுறேன் என்று விலகியவனாக 6வது பிளாட் நோக்கித்தான் ஓடினான். அங்கே கதவு திறந்தே இருந்தது. குருவும் பின்தொடர்ந்தான். உள்ளே நுழைந்தவர்கள் எதிரில் அமர்ந்திருந்த சிவப்பிரகாசம் முன் பணிவோடு கை கட்டியபடி நின்றனர். முன்பு அவர் எதிரில் நிற்கிற போது மனதுக்குள் என்னென்னவோ கேள்விகள். இப்போது அப்படி எதுவும் இல்லை. சற்று தள்ளி கடப்பாறை, மண்வெட்டி, இரும்பு சட்டி என்கிற வீடு கட்டும் கொத்தனார் பொருட்கள், கூடவே எமர்ஜென்சி விளக்கு. அப்போது, ஐயா வரலாங்களா என்றபடியே ஒருவர் வந்து நின்றார். உன்னைத்தானே எதிர்பார்த்துட்டு இருந்தேன் கந்தசாமி. நல்ல வேலை வந்துட்ட என்றார் சிவபிரகாசம். சந்தோஷம்யா, இந்தாங்கய்யா அந்த வீட்டு சாவி. எல்லோரும் திருப்பதி கிளம்பிட்டாங்க. எப்பவும் கையோடு கொண்டு போறவங்க இந்த முறை நீங்க சொன்ன மாதிரியே என்கிட்ட தந்து வீட்டை பார்த்துக்க சொல்லிட்டு போயிருக்காங்க. ஐயா, இங்க இருந்துகிட்டே எல்லோரையும் ஆட்டி வைக்கிறது நல்லாவே தெரியுது. எல்லாம் என் குருநாதர் அருளப்பா. நல்லது. இதோ இவங்க 2 பேர் ராத்திரி வருவாங்க. நீங்க கூட இருந்து இவங்களுக்கு உதவி செய்யணும். அது என் பாக்கியமாச்சே என்றார் அவரும். அப்படியே கந்தசாமி என்கிற அவர் பரணி குரு இருவரையும் பார்த்தார். பார்த்தபடியே, வனம் புக போறதும் இவங்கதானா என்று கேட்டார். ஆமாம், அந்த அபாய வனம் இவங்க வரையில பிருந்தாவனம். சிவபிரகாசம் சொன்னபடியே மர்மமாக சிரித்தார். தொடரும்.